ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ்ரீ குக்கிங் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி மார்னிங் என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறத ஒரு குட்டியாக vlog மாதிரி எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு எழுந்ததுமே அரிசி ஊற வச்சுட்டு சத்து மாவு கஞ்சி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். சத்து மாவு கஞ்சி வைக்கிற கேப்லேயே என்ன குழம்பு வைக்கலாங்கிறதும் டிசைட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பும் கேரட் பொரியலும் தாங்க செய்யலான்ட்டு. அடுத்து பாவக்காய் புளிக்குழம்புக்கு புளி ஊற வச்சுட்டு கேரட் பொரியல் செஞ்சிடலாங்க. அதுக்கிடையில் சாப்பாட்டுக்குமே தண்ணி வச்சாச்சுங்க. கேரட் பொரியல் செய்கிறதுக்கு வானல் அடுப்பில் வச்சுட்டு வழக்கம் போல் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு கேரட் துருவி வச்சுருக்கிறத சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறது தாங்க. இப்போது கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாப்பாட்டுக்குமே தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு சாப்பாடு அந்த சைடு அடுப்பில் வச்சுட்டு இந்த சைடு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பாகக்காயை கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிட்டுருக்கேங்க. பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் டீட்டெயில்டாக பெரிய வீடியோவாக போட்டிருக்கேங்க. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாவக்காய் வதங்கிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே சமயம் சாப்பாடும் வெந்துருச்சுங்க. கஞ்சியை வடிச்சுக்கலாம். சாப்பாடை வடிச்சிட்டு பாவக்காய் புளிக்குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மாதிரி மெத்தடில் பாவக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பே இருக்காதுங்க, விரும்பி சாப்பிடுவீங்க. ஃபைனலாக கொஞ்சம் வெல்லமும் ஆட் பண்ணுவேங்க. அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நம்மளோட சேனலில் டீட்டெயில்டாக வீடியோவாக போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் வடித்த சாதம், பாவக்காய் புளிக்குழம்பு, கேரட் பொரியல், தயிர், அவ்வளோதாங்க. இது தாங்க இன்றைக்கி சமையல். தேங்க்யூ.